ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் முதன்மையாக காத்திருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீலங்கா மீது அமெரிக்கா புதிய வரிகளை அறிவித்த நிலையில், இது ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் 60 நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை அறிவித்த நிலையில், இந்த வரிகளில் ஸ்ரீலங்காவுக்கு சில டீல்களின் அடிப்படையில் தளர்வுகள் கிட்டிய நிலையில் இந்த விடயங்கள் மற்றும் இலங்கையில் பரபரப்பான பாதாள உலக சீன மாபியா குழுக்களின் மோதல் உட்பட்ட விடயங்கள் காத்திருக்கின்றன. அதேபோல உலக நிலவரங்களில் மத்திய கிழக்கு உட்பட்ட நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். இலங்கையில் தமிழினம் மீது நடத்தப்பட்ட கருப்பு ஜூலை என்ற திட்டமிட்ட குரூர இனச்சங்காரத்தின் 43ஆம் ஆண்டு அதிர்வுகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அரங்கம் முதல் புலம்பெயர் நாடுகள் வரை அதிர்ந்து கொள்ள, இன்னொரு புறத்தே தலைவர் பிரபாகரன் உயிருடன் உள்ளதாகவும் உரிய நேரத்தில் அவர் பொது வழிக்கு வருவார் எனவும் மீண்டும் ஒரு முறை உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் தமிழகத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த அதிர்வுகளும் வந்திருக்கின்றன. நேற்று தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பழ நெடுமாறன் தான் முன்னர் சொன்னது போலவே தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாகவும் இதனைத்தான் 2009ஆம் ஆண்டு முதல் தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டதுடன் உரிய நேரத்தில் அவர் வெளியே வருவார் என குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது அவர் வெளியே வருவதற்கான அனைத்துலக சூழ்நிலை இல்லை என்றும் பழைய பல்லவியை நெடுமாறன் சொல்லியிருக்கின்றார். புலம்பெயர் நாடுகளில் லண்டனில் நேற்று ஒரு கருப்பு ஜூலை நடந்த நிலையிலும் கருப்பு ஜூலை அதிர்வுகள் எல்லாம் ஈழத்தமிழினத்தின் முற்றத்தில் இடம்பெறும் நிலையில் பழ நெடுமாறன் இந்த கருத்து வந்தது. ஆனால் பழ நெடுமாறன் இதுவரை தலைவர் உயிருடன் இருப்பதற்கான முறையான ஆதாரங்கள் எதனையும் வெளிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வேளை புலம்பெயர் நாடுகளில் கருப்பு ஜூலை இனச்சங்கார நிகழ்வுகள் பாரிஸ் உட்பட்ட முக்கிய நகரங்களில் நாளை சனி மற்றும் ஞாயிறு என வார இறுதி நிகழ்வுகளாக இடம்பெற உள்ளன. இலங்கை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை ஐக்கிய தேசிய கட்சியின் கருப்பு ஜூலை அழிச்சாட்டியங்கள் குறித்து அரசு தரப்பின் தமிழ் முகமான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று கடுமையான கருத்துக்களை வெளியிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியை கடுமையாக தாக்கினார். ஐக்கிய தேசிய கட்சி தான் கருப்பு ஜூலை இனச்சங்காரத்தையே நடத்திய கட்சி என்று அவர் கராரான சில விடயங்களை குறிப்பிட்ட பின்னணியில் சில குழப்ப குரல்கள் அவரது உரைக்கு பின்னால் கேட்டமையும் அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். இந்த குழப்ப குரல்களில் ஒன்றாக யாழ்ப்பாணத்தின் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பி அர்ச்சுனாவினுடையதாகவும் இருந்தது. இந்த சுயேட்சையால் முழு தமிழ் சமூகத்திற்கும் அவமானம் எனவும், இந்த சுயேட்சை உறுப்பினர் மனநோய் பீடித்தவர் எனவும், இதனால் அவர் மனநோய்க்கு மருந்தெடுக்க வேண்டும் என அர்ச்சனா மீது தேசிய மக்கள் சக்தியின் அவைத்தலைவரான பிமல் ரட்நாயக்காவும் நேற்று நாடாளுமன்றத்தில் எகிரியதுடன் அர்ச்சனா தொடர்பான கடுமையான கருத்துக்களை அவர் அரங்கில் முன்வைத்ததுடன் அர்ச்சனாவால் முழு தமிழ் சமூகத்திற்கும் அவமானம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் அவரை நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வளையத்தையும் அவர் அறிந்தார். இவ்வளவு காலமும் அர்ச்சனாவை தாம் பொறுத்து கொண்டாலும் இனிமேல் அவ்வாறு செய்ய முடியாதெனவும், இதனால் அவர் நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் எனவும் சபை தலைவர் பிமல் ரட்நாயக்கா கோரிய போதிலும் இந்த கோரிக்கையை எதிர்த்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சபாநாயகரோ அல்லது வேறு எவரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை அவமதிக்க முடியாது என வாதிட்டிருந்தார். இதற்கிடையே விரைவில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஏற்கனவே அர்ச்சுனா தெரிவித்த நிலையில் தற்போது இந்த விடயம் சமூக வலைத்தளங்களுக்கு தீனி போட்டு வருகிறது. அதாவது நேற்று நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ஒரு மனநோய் பிடித்தவர் என பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்ட விடயம் தற்போது சமூக ஊடகங்களில் உலா வருகின்றது. இதற்கிடையே இன்று அரசு தரப்பின் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காராவுக்கு எதிராக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்று இவ்வாறான அதிர்வுகள் நடக்கும் நிலையில்தான் இன்று ஹர்ஷன நாணயக்காராவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சிகளால் முன்னகர்த்தப்படுகின்றது. கடந்த 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற குரூரமான வன்முறை சம்பவங்களின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் என மொத்தமாக 28 பேர் பலியாகி இருந்தனர். இவர்களில் 17 பேர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களாலும்,
சிறை அதிகாரிகள், ஜெயிலர்கள் உட்பட்ட 11 பேர் கடுமையாக அடித்து கொல்லப்பட்ட நிலையிலும் இந்த 28 பேரின் உடற்கூறாய்வு பரிசோதனைகளின் முடிவுகள் நேற்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில்தான் இந்த மோதல் பாதாள உலகின் தூண்டுதலால் நடந்திருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் இது குறித்து ஒரு விரிவான விசாரணையை நடத்தி அந்த அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சிஐடியினருக்கு, அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்று நீர்கொழும்பு நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் நேற்று தோன்றிய சிஐடியின் உதவி ஆய்வாளர் மதுரங்க, இதுவரை இந்த வன்முறைகள் தொடர்பாக 200 சிறை அதிகாரிகள், 563 கைதிகள், 130 அதிரடிப்படையினர், 11 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் 65 பொதுமக்கள் என 969 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாகவும் 40 சந்தேக நபர்கள் பயன்படுத்திய புனைவேர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையே நீர்கொழும்பு சிறை வன்முறைகள் இடம்பெற்ற சிறைத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில்தான் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மீது எதிர்க்கட்சியினர் இன்று இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தாலும் அரசாங்கத்திற்கு 3/2க்கும் அப்பாற்பட்ட நாடாளுமன்ற பெரும்பான்மை பலம் இருப்பதால் இந்த பிரேரணை வெற்றியடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த வகையிலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் இது ஒரு வெறும் குறியீட்டு நம்பிக்கையில்லா பிரேரணையாகத்தான் மாறுமே தவிர அது வெற்றி அடைய போவதும் இல்லை. அதனால் அரசாங்கத்திற்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. இதற்கிடையே நீர்கொழும்பு வன்முறை குறித்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் இடம்பெற்ற அதேவேளை 2019 ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பான விசாரணைகளுக்காக தன்னை கைது செய்யவோ அல்லது தடுத்து வைக்கவோ கூடாது என கோரி முன்னாள் அரசு தலைவரான கோட்டாபாய ராஜபக்சவால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதான வழக்கு நேற்று எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு எடுக்கப்பட்ட போது நேரடியாகவே கோட்டாபாய அலறி அடித்துக்கொண்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய காட்சிகள் எல்லாம் தெரிந்தன. கோட்டாபாயவின் இந்த நேரடி பிரசனமானது தனது மனு ஒருவேளை நிராகரிக்கப்பட்டு தான் கைது செய்யப்படலாம் என்று அவரது குறுகுறுப்பையும் பதற்றத்தையும் வெளிப்படுத்திய நிலையில் அவருக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை ஆசுவாசம் வழங்கும் வகையில் இந்த வழக்கு நேற்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கோட்டாபாயவுக்கு எதிராக வஞ்சகமான முறையில் அல்லது பழிவாங்கும் நோக்குடன் ஷானி அபகசேரா செயற்படுவதாக அவரது தரப்பு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டாலும் இதனை ஆதாரப்படுத்துவதற்கான எந்த ஒரு சாட்சியங்களையும் கோட்டாபாய தரப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என அரச சட்டத்தரணிகள் குறிப்பிட்ட நிலையில்தான் நேற்று கோட்டாபாய இந்த வழக்குக்கு முன்னிலையாகியமை இந்த வழக்கில் தான் கை செய்யப்படலாம் என்ற அவரது குறுகுறுப்பை வெளிப்படுத்தியதையும் அவதானிக்க முடிந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே இலங்கையில் உள்ளூர் பாதாள உலக கும்பல்களின் ஆதிக்கங்கள் கதிர்காமம் மற்றும் தெவினுவர விஷ்ணு தேவாலயங்களுக்குள்ளும் பரவி கஞ்சிபாணி இம்ரான் எதிர் தெஹிபாலை மல்லி பாதாள தலைகளின் கும்பல்களான ஊடுருவர்களாக மாறிய பகிர் செய்திகள் எல்லாம் வந்துவிட்ட நிலையில் அதற்கு ஆதாரமாக தேவாலயங்களுக்கு அருகில், அதாவது ஆலயங்களுக்கு அருகில் தாக்குதல்களும் இடம்பெற்று வரும் நிலையில் கொழும்பு துறைமுக நகரை மையப்படுத்தி இயங்கும் சீன மாபியா குழுக்களின் மோதல்களும் அதனால் ஏற்பட்ட ஒரு குரூரமான பலியும் இலங்கையில் புதிய பகிரிடல்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலில் ஒரு சீனர் கடத்தப்பட்டு குரூரமாக கொல்லப்பட்டு எகலியகொட கரந்தன பகுதியில் உள்ள வனப்பகுதி ஒன்றில் புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியான தலையீடுகளை நேற்று செய்த கொழும்பில் உள்ள சீன தூதரகம் இந்த மோதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை கண்டறிந்து ஒரு முழுமையான விசாரணையை நடத்துமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையையும் கோரியுள்ளது. மோதலில் ஈடுபட்டுள்ள 2 சீன மாபியா குழுக்களும் நேற்று அதிகாலை கொழும்பு துறைநகர பகுதியில் இந்த மோதல்களை தொடர்ந்ததாகவும் இந்த மோதலின் பின்னர் தான் ஆட்கடத்தல்கள் எல்லாம் இடம்பெற்றதாகவும் தெரிய வருகின்றது. முதற்குழு கொழும்பு துறைமுக நகர பகுதிக்கு சென்ற பின்னர் 2 வாகனங்களில் அந்த இடத்திற்கு சென்ற 20 பேர்கள் கொண்ட இன்னொரு சீன குழு முதற்குழுவில் இருந்தவர்களை துப்பாக்கிகளை காட்டி மிரட்டியதுடன் அவர்களின் 3 கைகால்களை கட்டி அவர்களின் முகத்தை மூடி தாக்கிய பின்னர் அவர்களை கடத்தி சென்றது. ஆயினும் கடத்தி சென்றவர்களில் 2 பின்னர் துறைமுக நகரிலேயே ஒரு இடத்தில் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தாக்குதல் நடத்திய அந்த குழு தாம் பயணித்த வாகனத்தை கைவிட்டுவிட்டு வேறு மார்க்கமாக கடத்தப்பட்ட 3வது நபரான ஹாவ்ஸ்வாங் என்ற சீனருடன் தப்பிச் சென்றது. இதன் பின்னர் தான் கரந்தன கெட்டுகடி பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையம் ஒன்று தொடர்பான சோதனைகளுக்கு, அதாவது அதிரடிகளுக்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்தில், அந்த வனப்பகுதியில் சந்தேகத்திற்கமான முறையில் புதிய பாறை குவியல் ஒன்று கொட்டப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த போதுதான் அந்த பாறை குவியலுக்கு கீழ் ஒரு உடலம் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த உடலத்தின் கை இந்த பாறை குவியலிருந்து மேலே
எழுந்து மேலே தோன்றிய நிலையில்தான் காவல்துறையினர் பரபரப்படைந்து இந்த கண்டுபிடிப்பை செய்தனர். இந்த சடலமானது கொழும்பு துறைமுக நகர வளாகத்திலிருந்து கடத்தப்பட்ட சீனருடையது என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டது. இதன் பின்னர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 சீனர்கள் அவசரமாக ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேற முயன்ற போது அவர்கள் பண்டாரநாயக்கா அனைத்துலக விமான நிலையத்துக்கு அருகே வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் வாகனமும் ஒரு கைத்துப்பாக்கியும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சீன மாபியா குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலுக்கான காரணம் இன்னமும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கொழும்பு துறைமுக பகுதியை ஆதிக்கம் செலுத்துவது எந்த குழு என்பதை மையப்படுத்திய சீன மாபியா அதிகார மோதல்களின் ஒரு பகுதியே இந்த மோதல்கள் எனவும் கருதப்படுகிறது. இதற்கிடையே கந்தலாயில் வெண்ணூரிட்டு பகுதியை பௌத்தமயமாக்க சில தில்லாலங்கடித்தனங்களை செய்து அடிக்கற்களெல்லாம் நாட்டிய அரசு தரப்பின் முக்கியமான பௌத்த சாசன அமைச்சர் நேற்று யாழ்ப்பாணத்தில் தென்பட்டிருந்தார். குறிப்பாக யாழ்ப்பாண பழைய மாவட்ட செயலக கட்டடம் மற்றும் யாழ்ப்பாண பொது நூலகம் ஆகியவற்றை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். தொன்மை வாய்ந்த பழைய மாவட்ட செயலக கட்டிடத்தின் புராதன தன்மை அழியாதவாறு அதனை பேணி பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஹினிதும சுனில் செனவி வாய் திறந்திருப்பதால் அந்த இடத்திலும், அதாவது யாழ்ப்பாண பழைய மாவட்ட செயலகத்திலும் ஏதாவது அகழ்வாய்வுகள் இல்லையென்றால் பௌத்த தில்லாலங்கடி நகர்வுகள் வரப்போகின்றனவோ என்ற அச்சம் தற்பொழுது உருவாக தலைப்படுகின்றது. இலங்கை விடயங்களில் இறுதியாக அமெரிக்க நலன்களுக்குரிய சில டீல்களை ஸ்ரீலங்கா போட்டதால் தளர்வாக அமெரிக்க வரி அதற்கு விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமெரிக்கா 60 நாடுகளுக்கு தனது புதிய வரியை நடைமுறைக்கு கொண்டு வந்த பின்னணியில் புதிய வரி விதிப்பில் ஸ்ரீலங்காவுக்கு ஓரளவு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 10% வரியே விதிக்கப்பட்டுள்ளது. ஊழிய சுரண்டலை தடுக்க தவறிய நாடுகள் என்ற அடிப்படையில் இந்த 60 நாடுகளின் அமெரிக்காவை நோக்கிய ஏற்றுமதிகளுக்கு இந்த புதிய வரிகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் டீல் ஓட்ட காரணத்தால் ஸ்ரீலங்காவுக்கு மிக குறைவாக 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா போல டீல் போட்டை ஏனைய இன்னும் சில நாடுகளுக்கும் இந்த 10% வரி போடப்பட்டது. ஆனால் ஏனைய நாடுகளுக்கு 12% வரி போடப்பட்டுள்ளது. அதுவும் அமெரிக்காவின் பங்காளிகளாக கருதப்படும் ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளுடன் சீனாவுக்கும் இந்த 12% வரி விதிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து, பிரேசில், ஆஸ்திரேலியா, வியட்நாம், தைவான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கும் 12.5% வரி போடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கைக்கான இறுதி அமெரிக்க வரி விதிப்பை நோக்கி கொண்டால் இன்று முதல் நடைமுறைக்கு வந்த மேலதிகமான 10% வரியுடன் சேர்த்து இலங்கைக்கு ஏற்கனவே உள்ள 12% வரியுடன் இணைத்தால் மொத்தமாக அமெரிக்கா நோக்கிய இலங்கை ஏற்றுமதிகளுக்கு 22% வரி விதிக்கப்படுகின்றது. ஆடைகள், துணிகள், ரப்பர் பொருட்கள், தேங்காய், தேயிலை, மசாலா பொருட்கள், கடல் உணவு ஆகியவற்றுக்கு அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இந்திய மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இந்தியாவிலுக்கும் கடப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் தொடர்ந்து வீரியமாகி வரும் நிலையில் நேற்று நள்ளிரவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலி ஒன்றை வெளியிட்டு நீட் வினாத்தாள் கசிவுகளை தடுக்கும் புதிய சட்ட வரைவு குறித்து இன்று நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் போராட்டங்கள் தீவிரப்படும் நிலையில் இதனை மையப்படுத்தி உண்ணாவிரதம் இருந்த சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுங் நேற்று நள்ளிரவு தனது 26வது நாள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். நேற்று நள்ளிரவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா மற்றும் மத்திய அணுசக்தி துறையின் அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் சோனம் வாங்சுங்கை சந்தித்து பேசிய பின்னர் அவர் தனது உண்ணா நிலையை முடித்துக் கொண்டார். எனினும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி தொடங்கிய கடப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் தலைநகர் டெல்லியில் மையம் கொண்டாலும் தற்போது மெல்ல மெல்ல இந்தியாவின் ஏனைய பகுதிகளுக்கும் தமிழ்நாடு உட்பட்ட ஏனைய இடங்களுக்கும் பரவி வருகின்றது. இந்த போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகள் தாண்டி தற்போது கோலிவுட், பாலிவுட், மாலிவுட் போன்ற திரைத்தளங்களும் திரைப்பிரபலங்களும் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இதற்கிடையே போராட்டக்காரர்களில் பலரை அடையாளம் காண டெல்லி காவல்துறை அதிநவீன செயற்கை நுண்ணறிவு கேமராக்களை, அதாவது AI கேமராக்களை முழுவீச்சில் பயன்படுத்தி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் காவல்துறை போராட்டக்காரர்களை AI கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு செய்வதாகவும்
கருதப்படுகிறது. இதனால் மாணவர்களின் சீற்றம் அதிகரித்து வருகின்றது. இறுதியாக ஈரானில் பெருமடிப்பிலான சிறப்பு இராணுவ நடவடிக்கை எடுப்பது குறித்து தான் தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற படைய நடவடிக்கை கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவால் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது அந்த தாக்குதல்களை விட பெரிய அளவிலான தாக்குதல்களை ஈரான் மீது நடத்துவது குறித்து தான் பரிசீலிப்பதாக நேற்று குறிப்பிட்ட ட்ரம்ப், எனினும் இந்த விடயத்தில் தான் இன்னமும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் கூறினார். வளைகுடாவில் ஈரானால் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் கப்பல்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு நிதி இழப்பீடு வழங்க அமெரிக்காவில் முடக்கப்பட்ட ஈரானிய நிதி இனி பயன்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக 13வது இரவாக வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னணியில் இந்த புதிய அறிவிப்புகள் வந்துள்ளன. இதேவேளை தெஹ்ரானுடன் இனிமேல் புதிய போர் நிறுத்தம் எதுவும் இடம்பெறாது என்றும் அதற்கு தான் தயாரில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் சவுதி கப்பல்களை தாக்கியதை தொடர்ந்து மே மாதத்திற்கு பின்னர் முதன் முறையாக ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் $100 தாண்டி இருக்கின்றது. இது உலகத்திற்கு கிட்டிய பெரும் பொருளாதார அடியாக மாறி இருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.